அந்த மகர ஜோதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்க அப்படின்னா, 48 நாள் அந்த விரதம்ங்கிறத அவங்க கடுமையா இருந்து, பெரிய பாதையில அவங்க நடந்து போய், சன்னிதானத்துல போய் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, சில பேர் அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த மகர ஜோதியை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் மகர ஜோதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தரிசனத்துக்கு போவாங்க. அது அவங்களோட பிளான் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம். இந்த மகர ஜோதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பந்தலம். இந்த பந்தல அரசவையில பார்த்தோம் அப்படின்னா, ஐயப்பனுக்கு அந்த மகர ஜோதியும் போத ஐயப்பனோட ஆபரணம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அந்த சபரிமலை சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஆபரணம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராஜா காலத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த உடைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த ஆபரணம், அந்த ஆபரணத்தை நம்ம தொடர்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு கடுமையான போட்டிங்கிறது என்னைக்குமே இருந்துட்டு இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பந்தல ராஜாவோட அரசவையில இருக்கக்கூடியவர்கள் தான், அதாவது அந்த ராஜ வம்சத்துல வரக்கூடியவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா, ஐயப்பனுக்கு அந்த இருமுடி இதை தூக்கிட்டு சன்னிதானத்துல கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த மகர ஜோதிக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். இது அந்த புராண காலத்துல இருந்து அப்படியே தான் பண்ணிட்டு வந்தக்கூடிய விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த அந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபரண பெட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க பாத்தீங்க அப்படின்னா, கடுமையான விரதம் இருந்து அந்த ஆபரண பெட்டியை எடுத்துட்டு வராங்க. அதாவது நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, 48 நாள் நம்ம விரதம் இருக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பல கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வராங்க.